மகாபெரிவாச்சரணம். நமஸ்காரம் அனைவருக்கும். இந்த தடவை பிக்ஷாவந்தன் திருப்பதியில் கீழ் திருப்பதியில் நடந்தது. பெரியவா ரொம்ப கோலாகலமாக கல்யாணம் மாதிரி திருவிழா மாதிரி நல்லா நடத்திண்டார். நல்லபடியாக நடந்தது. மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நாங்கள் போனதுனால அந்த ஒரு அனுபவம் மனசில் இன்னும் ஒரு மாதிரி நீங்காத நினைவுகள் மாதிரி இருக்காங்க. நடந்ததையே நினச்சி பார்த்துன்னு இருக்கணுங்கிற மாதிரி, அவர் பெரியவாளை பார்த்த மாதிரியே இருக்கணுங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் நம்ம மனசுக்குள்ளே வருது. பிக்ஷாவந்தன்கிறது என்னென்னா, பிக்ஷாவந்தன் செய்தால் ஒரு நாள் நம்ம பிக்ஷாவந்தன் செஞ்சால் உலகில் உள்ள அனைத்து ஜீவராசிகளுக்கும் ஒரு நாள் உணவிட்டு அந்த பலன் கிடைக்குமா. மொத்த உலகத்தில் இருக்கிற ஜீவராசிகளும் ஒரு நாள் நம்ம அந்த பிக்ஷாவந்தன் செய்கிறதுனால உலகத்தில் இருக்கிற எல்லாருக்கும் ஒரு நாள் நம்ம அன்னமிட்ட அந்த ஒரு பலன் கிடைக்கும் நமக்கு. அதே மாதிரி அவர் பாத பூஜை செய்தாலும் செல்வம், ஆரோக்கியம் போன்றவற்றையும், வஸ்திரதானம் செஞ்சால் ஆயுள் அதிகரிக்கும். அது மாதிரி ஒன்று இந்த பிக்ஷாவந்தனத்தில் நம்ம பார்த்து பார்த்து செய்யறதுக்கும் ஒன்றுக்கும் ஒரு ஒரு இது உண்டு நமக்கு. அதனால் பிக்ஷாவந்தனுங்கிறது சாதாரணமானது இல்லை, கிடையாது. நம்ம அதில் கலந்துக்கிறதுங்கிறது அந்த பெரியவாளோட அனுக்கிரகம் இருந்தால் மட்டுமே நடக்கும். கண்டிப்பாக இது பெரிய கிஃப்டாக நம்ம நினச்சிக்கணும். அதில் கலந்த வாழ்க்கை எல்லாரும் அடுத்த தடவையும் எல்லாருமே கலந்துக்கணுங்கிறது பெரியவாளோட அனுகிரகமாக நினச்சி நம்ம எல்லாரும் நெக்ஸ்ட் டைமு எல்லாரும் நம்ம குரூப்லேருந்து எல்லாரும் நல்லபடியாக கலந்துக்கணும். அதே மாதிரி எல்லா சாமானும் ஒரு அண்ணாவும் அண்ணியும் விஜய் மாமியும் சீனிவாசன் அண்ணாவும் ஒரு கல்யாணத்துக்கு இல்லை, அதை விட கூடவே சொல்லலாம். என்ன சாமானும் ஒரு சின்ன குறையும் இல்லாமல் காய்கறிகள், பழங்கள், மளிகை சாமான்கள், அதே மாதிரி நட்ஸு, பட்சணங்கள், பருப்பு தேங்காய், வெத்தலை பாக்குலேருந்து பூமாலை, கிரீடம் எல்லாமே ஒன்று கூட விடாமல் சுமங்கலிகளுக்கு அதே மாதிரியா எல்லாம் ஜாக்கெட் பிட்லேருந்து அதில் எல்லாம் போட்டு அது ஒரு தட்டு, விபூதி, குங்குமம், அது மாதிரி இந்த சாமான் ஐயோ இது விட்டு போச்சேங்கிற மாதிரி இல்லாமல் எல்லா சாமானும் நிஜமாவே ரொம்ப கிரேட்டு. நம்மலாம் சின்னதாக ஒரு பார்ட்டிசிபேஷன் கூட இதில் பண்ணலை, எதுவும் பண்ணலை. நாங்கள் அன்றைக்கி போனதோட சரி, இருந்தாலும் எல்லாம் ஏற்பாடு பண்ணியிருந்தோம். அது பார்க்கும்போதே ரொம்ப பெருமையாக இருந்தது. பரவாயில்ல, நம்ம இப்போ ஏற்பட்ட ஒரு குரூப்பில் நம்ம இந்த மாதிரி இருக்கிறோன்னு நம்ம நினைக்கும் போதே நமக்கு மனசுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. ரியலி கிரேட்டு. அது பெரியவா அனுகிரகம் தான். கண்டிப்பாக இதில் ஒரு சின்ன ஒரு அணில் மாதிரி நம்ம ஏதோ பார்ட்டிசிபேஷன் பண்ணோங்கிற போதே மனசுக்கு இவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. கண்டிப்பாக பெரியவா அனுகிரகம் அவளுக்கு எல்லாருக்கும் உண்டு. அதே மாதிரி கோஆர்டினேட்டர்ஸ் பாவம் இதுக்காக எல்லாரும் வேலை செஞ்சு எல்லாத்தையும் ஏற்பாடு பண்ணி எல்லாம் கொண்டு வந்திருக்கா, ரெடியாக கொண்டு வந்திருக்கா. பாவம் எல்லாருமே நல்லா பண்ணியிருக்கா. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. எங்களுக்கு இங்கேருந்து போகிறதுக்கு எங்களுக்கு முன்னாடி டைம் கிடைக்கிற ட்ரெயின் கிடைக்கலங்கிறதுனால எங்களால் போய் ஒன்றும் ஹெல்ப் பெருசாக எதுவும் பண்ண முடியல என்னால். அதனால் அந்த போன ஒரு திருப்தியே மனசுக்கு, நம்ம குரூப்பில் இருக்கிற வாழை பார்த்தது, பெரியவாளை பார்த்தது, அந்த ஒரு திருப்தியே மனசில் இன்னும் நீங்காமல் இருக்குது. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதனால் வேறு என்ன சொல்கிறது. பெரிய பிக்ஷாவந்தனா அவர் விஸ்வரூப தரிசனம் காலையில் முதல்ல நாங்கள் போனப்போ விஸ்வரூப தரிசனம் எல்லாரும் நம்ம தட்டில் விளக்கு வச்சுட்டு அவருக்கு ஆர்த்தி எடுத்து காமிக்கும்போது அவரோட கண்களை பார்த்தாவே அப்படியே நமக்கு உடம்புல ஒரு மாதிரி சிலிர்ப்பு ஏற்படுறது. அந்த விஸ்வரூப தரிசனம் முதல்ல அவரை பார்க்கும் பொழுது அவர் நம்மளை பார்க்குறாரு. அப்போ பார்க்கும்பொழுது நமக்கு உடம்புல ஒரு மாதிரியான உணர்வு நமக்கு அதை அவளுக்கு அனுபவிக்கும் போது தான் அந்த உணர்வுகள் தெரியும். அது அது அந்த ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அவர் பார்க்கும் பொழுது. அது ரொம்ப கிரேட் அது. அப்புறம் அவர் சந்திரமௌலீஸ்வரர் அபிஷேகம் பண்ணுறது, அவர் சின்னவர் பூஜை பண்ணார். அதெல்லாம் பார்க்குறதுக்கு காண கண்கள் தான் வேணும், நிறைய காண கண்கோடி வேண்டுங்கிற மாதிரி ரொம்ப அதிர்ஷ்டம் பண்ணியிருக்கணும். அது பாதுகா பூஜை பண்ணா, நம்ம குரூப்லேருந்து பாதுகா பூஜை எல்லாரும் பண்ணா. அதுவும் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அதோட பிரசாதம்லாம் கிடச்சிது. ரொம்ப மனசுக்கு திருப்தியாக இருந்தது. அதே மாதிரி எல்லாமே பார்த்து 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 அவள் எல்லாமே பண்ணா. அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஒரு இதுவுமே சரி இது நடக்கும். அப்புறம் சோஸ்திரம் சொன்னோம், எல்லாரும் முடிஞ்ச அளவுக்கு எங்களால் சொன்னோம். நெக்ஸ்ட் டைம் இதை விட நம்ம இன்னும் கொஞ்சம் கூடவே நம்ம கொஞ்சம் பாராயணம் இதெல்லாம் கொஞ்சம் நம்ம ப்ரிப்பேராக போய் நம்ம பண்ணிக்கணுங்கிறது மாதிரி என்னோட ஆசை. வேறு மீதி எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. இந்த நம்ம குரூப்பில் இருக்கிற
அதே மாதிரி நம்ம குரூப்பில் இருக்கிறவாளை எல்லாரையும் பார்க்கறதுக்கு உண்டான ஒரு பெரிய சான்ஸ் கிடைச்சிது. அது ரொம்ப சந்தோஷம். நம்ம ஆத்துலேருந்து என்ன தான் ஸ்லோகம் படிக்கிறோம் கற்றுண்டாலும் எல்லாரையும் பார்க்குற இது கிடச்சிது. நெக்ஸ்ட் டைம் இன்னும் நம்ம குரூப்பில் இருக்கிற மொத்த பேரும் சேர்ந்து இது எல்லாரும் எல்லாரும் வரணுங்கிறது பெரியவாளோட அனுகிரகத்தை பெரியவாக்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். எல்லாரும் சேர்ந்து நம்ம எல்லாம் நல்லபடியாக இன்னும் கிராண்டாக பண்ணணுங்கிறது ரொம்ப விரும்புகிறேன். பெரியவாச்சரணம். தேங்க்யூ பெரியவாச்சரணம். அண்ணாமணிக்கு ரொம்ப தேங்க்ஸு. அவள் கோஆர்டினேட்டர்ஸ்க்கும் சரி, அண்ணாமணி இவ்வளோ இந்த மாதிரி ஒரு குரூப்பில் நம்ம இருக்கோங்கிறதே ரொம்ப பெருமையாக இருக்குது. நிஜமாக இது மாதிரி ஒரு சான்ஸ்லாம் நம்ம தனியாக என்ன தான் பண்ணிட்டாலும் நமக்கு கிடைக்காது. இந்த மாதிரி ஏதாவது ஒரு குரூப்பில் சத் சங்கத்தில் இந்த மாதிரி நம்ம ஏதாவது சேரும்போது தான் நமக்கு இதோட என்ன ஆக்டிவிட்டீஸ் என்ன பலன்கிறது நமக்கு தெரியுது. இல்லைன்னா நம்ம தனியாக போய் அவருக்கு பிக்ஷாவந்தன் பண்ண முடிய போகிறதில்ல, தனியாக நம்ம போகிறதில்ல. இந்த குரூப்பில் பண்ணும்பொழுது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இந்த தடவை திருப்பதி அதுவும் போயிட்டு வந்தது, நானும் என் பொண்ணும் போயிருந்தோம். ரொம்ப கிராண்டாக நடந்தது. மனசுக்கு திருப்தியாக இருந்தது, சந்தோஷமாக இருந்தது. பெரியவா அனுகிரகத்தில் எல்லாரும் நம்ம குரூப்பில் போகணுங்கிறது என்னோட வேண்டுகோள். பெரியவா சரணம். தேங்க்யூ பெரியவா சரணம். பெரியவா சரணம். நமஸ்காரம். ஆக்சுவலாக இது இங்கே திருப்பதியில் நடந்த பிக்ஷாவந்தத்தை பற்றி நான் ஷேர் பண்ணிக்கணும் ரொம்ப ஆசையாக இருக்குது. என்னன்னு சந்தோஷம்னு சொன்னால் போகாது, திருப்தின்னு அவ்வளோ ஒரு சந்தோஷம் கிடச்சிது. இதுதான் நான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறது. இதில் தேங்க்ஸ் சொல்லணுன்னாக்கா பெரியவா மூலியமாக நமக்கு விஜய் சீனிவாசன் சார் ஏற்பாடு பண்ணது தான் இது. ஸோ அவள் மூலியமாக நமக்கு கிடச்சிருக்கு. அவளுக்கு மட்டும் அதை என்ஜாய் பண்ணாமல் நம்ம எல்லாரையும் அவள் வந்து என்ஜாய் பண்ண வச்சுருக்கா. இது ஒரு கிரேட் குட் ஜாப். எனக்கு இது வந்து சொல்கிறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதே மாதிரி அங்கே ஏற்பாடு பண்ணியிருந்ததும் அப்படி தான் ரொம்ப ஜோராக இருந்தது. பெரியவாளை பார்த்துட்டே இருக்கணும் போல இருந்தது. இந்த மாதிரி இதுதான் எனக்கு ஃபஸ்ட்டு எக்ஸ்பீரியன்ஸ். பெரியவாளை பார்க்கறது, பெரியவா பண்ணுற பூஜைகள் பார்க்கறது, இந்த பிக்ஷாவந்தனம் சார் ஏற்பாடு பண்ணது எவ்வளவுங்கிறத அங்கே போய் பார்த்தா தான் இதனுடைய அருமை தெரியறது. ஆனால் ரொம்ப சந்தோஷமாக நிம்மதியாக இருக்கு. மனசுக்கு வந்து அது என்ன சொல்கிறதுன்னு தெரியல. இதை அனுபவிக்கும்போது தான் புரியுறது தெரியறது. அங்கே வந்திருந்தவாளும் அப்படிதான், டிவோட்டிஸ் அத்தனை பேரும் ரொம்ப ஜோராக ஹெல்ப்பும் பண்ணால் சாட்டிஸ்ஃபையாக இருந்தால். அந்த பாத பூஜைக்கு கேட்கவே வேண்டாம், ரொம்ப அழகாக அமைச்சு கொடுத்தா. அந்த பிரசாதம் கொடுக்கறதும் அப்படிதான் நீட்டாக அழகாக இருந்தது. ரொம்ப ஒருத்தரோட ஒருத்தர் ஒரு கல்யாணம் வைபோகம் எப்படி நடக்கும், அங்கே வந்து ஃபேமிலி மெம்பர்ஸ் சில ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி சேர்ந்து பண்ணுவா. ஆனால் இது வந்து ஜூமில் பார்த்தவா தான். ஜூமில் பார்த்துட்டு இப்போ தான் நாங்கள் நேரடியாக பார்க்குறோம். சொன்னால் போகாது, ஒருத்தரோட ஒருத்தர் அண்டர்ஸ்டாண்டிங்கோட அவளுக்கு எது கைகரியம் பண்ண முடியுமோ அழகாக பண்ணிட்டு நல்லா இருந்தது. பெரியவாளுடைய பூஜையெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அதுவும் யுவ பெரியவா வந்ததுக்கப்புறம் இப்போ 2 பேரும் சேர்ந்துருக்காங்கும் போது ரொம்ப இது. நான் வந்து தினமும் பிக்ஷாவந்தனம் இந்த மாதிரி அப்படின்னு ஒன்று தினமும் பெரியவாளை வேட்டிக்கிறது. கண்டிப்பாக இந்த தடவை எந்த ஒரு தடங்களும் இல்லாமல் பெரியவாளுடைய பூஜை பெரியவாளை பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசையோடு இருந்தேன். அந்த ஆசை எனக்கு நிறைவேறித்து. இது வந்து எக்ஸ்பீரியன்ஸு என்னால் எக்ஸ்ப்ரெஸ் பண்ண முடியல. என் கேட்டால் அவ்வளோ ஒரு சந்தோஷம். இதை அனுபவிச்சாதான் மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. தேங்க்ஸ் டு விஜய் சீனிவாசன். அவளுக்கு சொல்கிறேன்னா கூட வந்தவாளும் அப்படிதான். பவானிமா, ஹேமா, புவனேஸ்வர் மாமி, வந்திருக்கிற அத்தனை பேர், ராஜேஸ்வர் மாமி, ஹேமலதா மாமி, இவெல்லாம் நாங்கள் ஜூமில் பார்த்தது தான். இப்போ நேராக பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. டிவோட்டிஸ் அத்தனை பேரையும் பார்த்தது ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ. இது வந்து ஒரு நாள் பிக்ஷாவந்தனம்னா கூட பெரிய ஒரு இதுவாக அழகாக நன்னா அமைஞ்சுக்கு பெரியவா அமைச்சு கொடுத்தா. அதில் ஈச் அண்ட் எவ்ரிதிங் இஸ் ஸோ குட். இதே மாதிரி எப்போ இனிமேல் வரும், நம்ம எப்போ இந்த மாதிரிலாம் கலந்துக்கணும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்போட ஆசையோட காத்துட்ருக்கோம். தேங்க்யூ ஸோ மச் டு விஜிமா.
அண்ட் சீனிவாசன் சார். ஸோ அவளுடைய சப்போர்ட், அவளுடைய எஃபர்ட் இது இல்லாமல் இது நடக்காது. ஸோ பெரியவா அவ மூலியமாக நமக்கு அமைச்சு கொடுத்துருக்கிறது, நம்ம எல்லாருக்கும் இதெல்லாம் கிடைச்சது. கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. தேங்க்யூ ஸோ மச். பெரியவா சரணம். ஹலோ, என் பேர் ராஜின்னு. நான் வந்து இந்த பிக்ஷானந்தில் என் பையனோட என் ஹஸ்பண்டோட வந்து அட்டன் பண்ணினேன். ஃபஸ்ட்டு காமாட்சி அம்பாளோட அபிஷேகம் பார்க்கறதுக்கு இவகிட்ட நான் பர்மிஷன் கேட்டேன். அவளும் கொடுத்தா. நாங்கள் ஃபஸ்ட்டு போனோம். ஒரு விஷயம் வந்து இவ்வளோ ஞாபகம், இவ்வளோ சந்தோஷத்தை கொடுக்குங்கிறது எனக்கு இப்போதான் தெரிஞ்சுது. நாங்க போய் அந்த அபிஷேகத்தை பார்த்தோம் பாருங்கோ, மெய் சிலிர்த்து போயிட்டோம். அவ்வளோ ஒரு அற்புதம். அந்த அம்பால அபிஷேகத்தை அந்த மாமா பண்ணின விதம் அது அவ்வளோ அருமையா இருந்தது. இது அந்த ஸ்ரீனிவாசன் மாமாவுக்கு தேங்க்ஸ் அன்னைக்கு சொல்லிட்டு, விஜயலட்சுமி மேமுக்கும் சொல்லிட்டு நாங்க கிளம்பி வந்துட்டோம். அப்புறம் செப்டம்பர் 3 அன்னைக்கு திரும்பவும் பிக்ஷாவந்தனத்துல வந்து பார்க்குறோம். ரூம் புக் பண்ணிட்டு எல்லாம் பண்ணிட்டு நாங்க போனோம். 7:30 மணிக்கிட்டக்க பெரியவாளை அன்னைக்கே பார்க்கலான்னு சொன்னா. நாங்க பார்த்தோம். அன்னைக்கு யுவபெரியவா வந்து பூஜை பண்ணினார், அதையும் பார்த்தோம். அவ்வளோ சந்தோஷமா இருந்தது. நெக்ஸ்ட் டே மார்னிங் என் லைஃப்ல இதெல்லாம் நான் செய்யணும்னு கனவுல ட்ரீம்ல இருந்ததெல்லாம் இந்த பிக்ஷாவந்தனம் எனக்கு நிறைவேற்றி கொடுத்தது. கார்த்தால விஸ்வரூப தரிசனம் பெரியவாளை அப்பா ஏகாந்தமா இருந்தது. அனுபவம் சொல்லவே விவரிக்க முடியாது. நானும் அவருக்கு ஆரத்தி எடுத்தேன். அடுத்தது பிக்ஷாவந்தனத்துக்கு அந்த ஸ்ரீனிவாசன் மாமா எப்படி இவ்வளோ ஏற்பாடு பண்ணி, அவர் எங்கேயோ சைனால இருக்காங்கிறார். எப்படி இவ்வளோ ஒரு கல்யாணத்துல மளிகை சாமான் வாங்குற மாதிரி அவ்வளோ மளிகை சாமான் ஏதாவது விட்டு போயிருக்கான்னு கேக்குற அளவுக்கு, அந்த அளவுக்கு எல்லாம் பார்த்து பார்த்து அவ்வளோ பொருளை சேகரிச்சு வச்சிருந்தாரு. எப்படி அவரால் முடிஞ்சது? எனக்கே இப்ப நினைச்சு பாக்குறேன் எப்படி அவர் பண்ணினார்னு. அவ்வளோ அழகா பிக்ஷாவந்தனத்துக்கு அவ்வளோ பொருள், எதுவுமே இல்லைன்னு இல்லை, அவ்வளவும் இருந்தது. அதுல மாலை அதை விட அவ்வளோ அழகா இருந்தது. எல்லாம் பார்த்து அவர் பெரியவாளை அன்னைக்கும் தரிசனம் பண்ணினோம். இந்த எல்லாம் போன வருஷம் ஓரிக்கைக்கு போனப்ப பிக்ஷாவந்தனம் எங்களுக்கு ஒண்ணுமே புரியவே இல்லை. என்ன நடக்கிறது, எப்படி போறது, எதுவுமே தெரியல. சோ தட் நாங்க இந்த டைம் என்ன பண்ணினோம், என் பையனோட கல்யாண வைபவம்ல அந்த இதுல நான் ரிஜிஸ்டர் பண்ணதை வச்சு இவாளோட லிங்க் கிடைச்சது எனக்கு. ஸோ அதனால நான் வந்து அந்த இது மூலியமா தான் வந்தேன். மற்றபடி எனக்கும் இவாளுக்கும் வேற எந்த தொடர்புமே இல்லை. நான் குரூப்ல இல்லை, எதுவுமே கிடையாது. எப்படி இருப்பா எதுவுமே எனக்கு தெரியாது. ஆனா அந்த பிக்ஷாவந்தனத்துக்கு போனதுக்கு அப்புறம் டக்கு டக்கு டக்குன்னு எல்லாம் நடந்தது. எப்படி இவ்வளோ, அதுதான் அந்த பிக்ஷாவந்தனம் சமஷ்டியா பண்றதுங்கிற கான்செப்டே வந்திருக்கு போல இருக்கு. ஒரு குரூப்பா போறப்ப அது எல்லா இடத்துலயுமே ஒரு இதுவா எல்லாம் தெரிஞ்சவா 4 பேர் வர்றப்ப நம்மளுக்கு எல்லாம் நடக்கிறது கடன்னு. இல்லைன்னா நம்மளா தனியா எங்க ஏது அந்த பெரியவாளோட பாத பூஜை பண்ணதா இருக்கட்டும், என்ன எதை விடுறது, ஒரு விஷயம் இவ்வளோ நினைக்க ஆனந்தத்தை கொடுக்கறது இப்ப வரைக்கும், நெக்ஸ்ட் இயர் வரைக்கும் வரும்னு நினைக்கிறேன். இது அவ்வளோ இதெல்லாம் ஏற்பாடு பண்ணி கொடுத்த ஸ்ரீனிவாசன் சாருக்கு தான் ரொம்ப ரொம்ப வார்த்தையால நன்றிங்கிறத விட எப்படி சொல்றதுன்னு தெரியாத அளவுக்கு இருக்கு எனக்கு. ஆனா ரொம்ப சந்தோஷம். நெக்ஸ்ட் இயர் நாங்க இந்த இதுல வந்து ஏதாவது ஹெல்ப் பண்ணணும்னா கூட பண்றதுக்கு ரெடியா இருக்கும். அதுக்கு அந்த பெரியவா தான் அருள் பண்ணணும், அவ்வளவுதான். எங்களுக்கு வேற எதுவும் வேண்டாம். இந்த இதை நாங்க என்னைக்குமே மறக்கவும் மாட்டோம். இனிமேட்டு எங்களோட இது இல்லாம பிக்ஷாவந்தனம் நடக்காது. அந்த அளவுக்கு நாங்க பார்ட்டிசிபேட் பண்ணுவோம்னு நான் உங்களுக்கு சொல்லிக்கிறேன். வந்த குரூப்ல இந்த ஆர்கனைசர்ஸ் அவ அத்தனை பேருமே எங்களெல்லாம் ஒரு புது மனுஷான்னு நினைக்கல. எல்லாம் நாங்க என்ன பணம் கொடுத்தோம் எதுவுமே பத்தி திங்க் பண்ணல. அவ பாட்டுக்கு எல்லாத்துக்கும் பணம் கட்டினார், எல்லாத்துக்கும் பண்ணினார். எப்படி இது இவ்வளோ ஒரு மனசுல இவ்வளோ பெரிய தாராள மனப்பான்மை எப்படி வந்தது எனக்கே தெரியவே இல்லை. ரொம்ப ஆனந்தம்ப்பா, ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ரொம்ப தேங்க்ஸ் உங்களுக்குலாம்.
மகாபெரிவா சரணம். அனைவருக்கும் நமஸ்காரம். நான் தாரிணி பேசுகிறேன், திருப்பூர்லேருந்து. புவனேஸ்வரி மாமியோட பொண்ணு. முதல் தடவையாக மகாபெரியவாளை பார்த்த ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கிடச்சிது. ரொம்ப பெரிய பாக்கியமாக நினைக்கிறேன். நினச்சே பார்க்கல. நான் அவளை பார்த்து தரிசனம் பண்ணி ஆரத்தி எடுத்து முதல் தடவையாக அந்த குடுப்பனை எனக்கு கிடச்சிது. ரொம்ப 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 சந்தோஷமாக இருக்குது எனக்கு. தேங்க்யூ ஸோ மச். அருள் தரும் மகாபெரியவா ட்ரஸ்ட் மூலியமாக இதை ரொம்ப நல்லா ஆர்கனைஸ் பண்ணி எடுத்து செஞ்சு இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அவள் மூலியமாக கிடச்சதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஜஸ்ட் நான் வந்து சித்தி கூப்பிட்டாலேன்னு வந்தேன். ஆனால் இப்படி ஒரு பெரிய ஒரு என்ன சொல்கிறது, பெரிய ஒரு காரியத்தில் நான் பார்ட்டிசிபெண்ட்டாக இருப்பேன்னு நான் நினச்சே பார்க்கல. ரொம்ப ரொம்ப நன்றி எல்லாருக்குமே. ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அங்கே இந்த ஆர்கனைசர்ஸ் எல்லாமே ஒவ்வொரு விஷயமும் பார்த்து பண்ணினா ஒரு விஷயம், ஒரு பொருள் கூட அங்கே விட்டு போகல. ஒரு சின்னதுலேருந்து எல்லாமே இருந்தது. லைக் கொத்தமல்லி, கருவேப்பிலை, காய்கறி, பழம், பருப்பு தேங்காயிலேருந்து துணி மணி எல்லாமே அங்கே ஏற்பாடு பண்ணியிருந்தா பிக்ஷா வந்தனுக்கு. ரொம்ப நல்லா ஆர்கனைஸ் பண்ணியிருந்தா. இன்னும் இது வந்து ரொம்ப மேலே எல்லோரும் சேர்ந்து பெரிய அளவில் இன்னும் இப்போது வர வருஷங்களில் இது பெரிய அளவில் நடத்தணும். இந்த பெரிய அளவில் ஆர்கனைஸ் பண்ணி எல்லோரும் அவளால் முடிஞ்ச கான்ட்ரிபியூஷன்ஸை கொடுத்து இன்னும் பெரிய லெவலில் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். கண்டிப்பாக அதுக்கு வந்து பெரியவா அனுகிரகம் பண்ணுவார். அங்கே இருந்தவா அங்கே போனப்போ யாரையுமே முன்ன பின்ன தெரியாது, பழகினதில்லை, பேசினதில்லை. ஆனால் அங்கே போனப்போ எல்லாருமே அவள் பொண்ணு மாரி பார்த்துண்டா. எல்லோரும் சிரித்து பேசி குழந்தைன்னு சொன்னா என்ன, விஜயலக்ஷ்மி மாமி ஆகட்டும், ஸ்ரீனிவாசன் சார் ஆகட்டும், ஹேமா மாமி ஆகட்டும், பவானி மாமி ஆகட்டும், விஜயலக்ஷ்மி கண்ணன் மாமி ஆகட்டும், பர்வதம் மாமிலாம் அவள் என்னோட பொண்ணு அப்படின்னு சொல்லிண்டா. ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக சான்ஸ் கிடச்சா நானும் பார்ட்டிசிபேட் பண்ணுறேன். இதை வந்து கலந்துண்டு என்னால் முடிஞ்சது நான் கண்டிப்பாக பண்ணுறேன். ரொம்ப சந்தோஷம். எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. நான் பெரியவாளை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். இதே மாதிரி வருஷம் கண்டிப்பாக நம்ம வந்து எல்லோரும் சேர்ந்து இந்த மாதிரி நம்மளால் முடிஞ்ச கைங்கரியத்தை பண்ணுறதுக்காக நான் வந்து பெரியவாளை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். நமஸ்காரங்கள். நமஸ்காரம். ஏடிஎம் குரூப்பில் இருக்கிற எல்லாருக்கும் நமஸ்காரங்கள். நான் விஜயலக்ஷ்மி சாம்பசிவன். இந்த தடவை பிக்ஷா வந்தனத்துக்கு வரத்துக்கு எனக்கு பாக்கியம் கிடச்சிது. ஆக்சுவலி நான் இது 3வது வருஷம் பிக்ஷா வந்தன இதுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுறேன். 2 வருஷமாக ரெகுலராக பிரசாதமும் வந்தது. அப்போ நினச்சிப்பேன், யார் இவ்வளோ வந்து ஆக்டிவிட்டீஸ் பண்ணி இவ்வளோ அழகாக எல்லாம் பண்ணுறான்னு. இந்த தடவை திருப்பதி தரிசனம் ஏற்கனவே புக்டாக இருந்தது 5th செப்டம்பருக்கு. அப்போது ஏதாச்சும் 10 நாள் முன்னாடி தான் பார்த்தேன் பிக்ஷா வந்தனும் 4th, அதுவும் திருப்பதியிலன்னு. உடனே என்னோட ப்ரோக்ராம்லாம் மாற்றி ஒரு நாள் முன்னாடியே வர மாதிரி டிக்கெட்ஸு புக்கிங்லாம் மாற்றிட்டோம். அது வந்து ரொம்ப பெரிய பாக்கியமாக நினைக்கிறேன். பெரியவாளோட அனுகிரகம் தான் அது. வந்து அங்கே பார்த்தபோது ரொம்ப மலைப்பாக இருந்தது. ஒரு பிக்ஷா வந்தனத்துக்கு இவ்வளோ ஏற்பாடாக இவ்வளோ அழகாக எல்லாம் வாங்கி ஒரு பெரிய கல்யாணம் மாதிரியே நடத்துகிறா. அது வந்து அவர்கிட்ட கூட கேட்டேன், சைனாலேன்னு 4 நாள் முன்னாடி தான் வந்தேன்னு, எப்படி இவ்வளோ பண்ணதுக்கு இங்கெல்லாம் கோஆர்டினேட்டர்ஸ்லாம் இருக்கான்னு. ரொம்பவே வந்து மனசுக்கு இதுவாக இருந்தது. ரொம்ப நல்லா இருந்தது. அஃப்கோர்ஸ் காஞ்சிபுரம் போய் February மாதத்தில் கூட பெரியவாளை தரிசனம் பண்ணினோம். ஆனால் இந்த ஒரு கைங்கரியத்தில் வந்து 2 நாள் ஃபுல்லாக இருந்து எத்தனையோ தடவை பெரியவாளை தரிசனம் பண்ணி அந்த இதில் பங்கேற்கிறதுங்கிறது ரொம்பவே ஒரு டிவைன் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. எங்கள் 2 பேருக்குமே இது ரொம்பவே நல்ல அனுபவமாக இருந்தது. பெரியவாள்கிட்ட அப்புறம் தனியாக பார்க்க இதுவும் ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சி ஜாதகத்தை குழந்தைகளுது, எங்கள் அக்கா தங்க குழந்தைகள் ஜாதகம் எல்லாம் வச்சு ஆசீர்வாதம் பண்ணி எல்லாம் இது பண்ணது ரொம்பவே நல்லா இருந்தது. ஆக்சுவலி இப்போ இந்த வருஷம் வந்ததுனால நிஜமாவே இப்போ தோன்றது, நெக்ஸ்ட் இயர் எங்கே இருக்கும் போகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆசை வருது இப்போவே. ஸோ அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்.
அதுக்கு வந்து நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்ஸ் வந்து ஸ்ரீனிவாசன் சார், விஜய் மேம், அப்புறம் கோஆர்டினேட்டர்ஸ் எல்லாருமே. எல்லார் பேரும் எனக்கு தெரியாது. பவானி ராமசுவாமி மேடம், விஜயலட்சுமி கண்ணன் மேடம் ஞாபகம் வருது. ஸோ இது வந்து எனக்கு எல்லாருக்கும் மனமார்ந்த நன்றிகள். இதே மாதிரி நல்ல காரியத்துல நானும் பங்கேற்கணும்னு ரொம்ப ஆசைப்படுறேன். இதே மாதிரி பிக்ஷாவந்தன ப்ரோக்ராமோ எதுக்கோ நானும் வந்து கைங்கரியம் பண்ணணும்னு, அதுக்கு பெரியவா அனுகிரகம் பண்ணணும்னு நான் வேண்டிக்கிறேன். மாமாவும் இதே தான் ஷேர் பண்றார். ரொம்ப நன்றி எல்லோருக்கும். பெரியவா சரணம். பெரியவா சரணம். வாழ்க வளமுடன். திருப்பதி பிக்ஷாவந்தனத்துக்கு நான் போவேன் என்று ஆசைப்பட்டேன். ஆனால் துணை இல்லாது தனியாக போக எனக்கு பயம். எனக்கு சுகர் இருப்பதால் தனியாக வருவதற்கு பயமாக இருந்தது. எப்படியாவது முடிந்தால் வர வேண்டும், எனக்கு நீங்கள் தான் அருள் புரிய வேண்டும் என்று பெரியவரிடம் கேட்டுவிட்டேன். அதன்படியே எனக்கு குரூப்பிலும் நான் போவதாக யாராவது இருந்தால் கூறும்படி மெசேஜ் அனுப்பினேன். பவானி மாமி, சரஸ்வதி கண்ணன் மாமி உதவினார்கள், யோஜனை கூறினார்கள். கே ராஜேஸ்வரி மாமி துணையுடன் திருப்பதி வந்து சேர்ந்தேன். முதல் நாள் இரவு வண்டியில் இறங்கி உடனே மடத்துக்கு சென்றோம். அங்கும் 10 மணிக்கு மேல் இருந்தாலும் பெரியவருடைய தரிசனம் எங்களுக்கு கிடைத்தது. பிறகு அங்கு உணவும் கிடைத்தது. மிகவும் அருமையாக இருந்தது. மறுநாள் விஸ்வரூப தரிசனம் பார்த்தோம். அவரது கண்களையே பார்த்து கொண்டிருந்தேன். அவ்வளவு ஈஸ்வரியமாக இருந்தது. மதியம் முடிந்து விட்டதே என்று வருத்தமாக இருந்தது. பூஜை அனைத்தும் நல்லபடியாக நடந்தது. பசியே தெரியவில்லை. மாத்திரையும் போடாமல் டிஃபன் சாப்பிடாமல் 3 மணி வரை என்னால் இருக்க முடிந்ததே பெரியவருடைய ஆசீர்வாதத்தினால்தான் என்று நான் நினைக்கிறேன். யுவ பெரியவாவையும் பார்த்தது மிகவும் எனக்கு சந்தோஷமாக இருக்கிறது. அவருடைய பரீட்சை முடிவு ரிசல்ட் எப்படி பார்ப்போமோ அந்த மாதிரி அவரை பார்க்க வேண்டும் என்று ஆவலாக இருந்தது. அந்த ஆவலும் எனக்கு நேற்று இந்த பூஜையில் தீர்ந்து விட்டது. பாத பூஜை செய்யும் போதும் சங்கல்பம் செய்யும் போதும் எனக்கும் நன்றாக இருந்தது. 1500 ரூபாய் தான் நான் தந்தேன். ஆனால் அதற்காக எல்லோரையும் போல ஒரே மாதிரியாக என்னையும் நடத்தியது மகிழ்ச்சியாக இருந்தது. சீனிவாசன் சார் ஒருக்கையில் பார்த்ததை ஞாபகமாக வைத்துக்கொண்டு என்னை விசாரித்தார். சௌக்கியமா என்று கேட்டார். அதுவே எனக்கு மிகவும் சந்தோஷம். சீனிவாசன், விஜிமாமி இருவருக்கும் எனது நன்றியை தெரிவிக்கிறேன். மேலும் அனைத்து ஏடிஎம் குரூப்பில் உள்ளவர்களையும் நேரில் பார்த்த போது அருமையாக இருந்தது. அவர்களை மறக்கவே முடியாது. அவர்கள் அனைவரும் எனக்கு பேசி என்னை உற்சாகப்படுத்தி என்னை கூடவே இருந்தார்கள். என்னை கீழே உட்காராமல் மேலேயே சேர்லேயே உட்கார வச்சு எல்லாரும் எனக்கு ரொம்ப துணை புரிந்தார்கள். பகவானோட அருளால், பெரியவாளோட அருளால் எனக்கு 2 பெரியவர்களையும் நான் பார்த்தது எனக்கு காமாட்சி பீடத்துல இருந்து எனக்கு பார்த்த மாதிரி ஒரு சந்தோஷமாக இருக்கிறது. இனிமே எல்லா தடவையும் பிக்ஷாவந்தனத்துக்கு நான் வரணும்னு மனசுல நினைச்சிட்டு இருக்கேன். பெரியவாளையும் எனக்கு அனுகிரகம் பண்ணணும்னு வேண்டின்னு இருக்கேன். வாழ்க வளமுடன். ஏதாவது தவறா பேர்ந்தால் மன்னிருக்கவும். ஓம் சக்தி. ஓம் பெரியவா சரணம். நான் பர்வதம் சங்கரன் பேசுகிறேன். இந்த தடவை 3 தடவை மிஸ் பண்ணி இந்த தடவை எனக்கு திருப்பதியில் கிடச்சிது. ரொம்ப சந்தோஷம். நான் 2ஆம் தேதி கிளம்பி 3ஆம் தேதி போனேன். 3ஆம் தேதி பெரியவாளை 2 தடவை நமஸ்காரம் பண்ணி ஆசீர்வாதம் வாங்கிட்டேன். அப்புறம் 4ஆம் தேதி அன்றைக்கி பிக்ஷாவந்தனம் ரொம்ப நல்லா இருந்தது. நம்ம இதெல்லாம் அரேஞ்ச்மெண்ட் பண்ணி அப்புறம் நம்மளை பாத பூஜை பண்ண வச்சு, சங்கல்பம் பண்ண வச்சு, பெரியவாளை பார்க்க வச்சு, பெரியவாக்கிட்ட பேச வச்சு, ஏடிஎம் குரூப்காராளா அருள்தரும் மகா பெரியவா குரூப்பா அப்படின்னு கேட்கும்போதே மனசுக்கு ஒரு சந்தோஷமா ஆர்வமா, ஐயோ அருள்தரும் மகா பெரியவா குரூப்னு அவர் வாயால் நம்ம கேட்குறோம் இல்லையா, அது எவ்வளோ ஒரு புண்ணியம் பண்ணியிருக்கோம். நம்ம எவ்வளோ புண்ணியம் பண்ணியிருக்கோம். அது இந்த சத்சங்கத்தில் சேர்ந்ததுல தானே. அருள் தரும் மகா பெரியவா சத்சங்கத்திலேருந்து வந்திருக்கீங்களா அப்படின்னு கேட்குறாரு இல்லையா, அதுக்கு நம்ம எவ்வளோ புண்ணியம் பண்ணியிருக்கோம். அதுக்கு நம்ம இந்த சத்சங்கத்தில் சேர்ந்ததுக்கு நம்ம எவ்வளோ ஒரு எந்த ஜென்மத்திலேயோ ஒரு கடுகுல பாதி புண்ணியம் பண்ணினதுனால நம்ம இந்த சத்சங்கத்தில் சேர்றதுக்கு மகாபெரிவாளோட அனுகிரகம், அம்பாளோட அனுகிரகம், பெரியவாளோட ஆசீர்வாதம் எல்லாத்தினாலும் நம்ம இந்த சத்சங்கத்தில் சேர்ந்திருக்கோம். இந்த தடவை பிக்ஷாவந்தனில் கலந்துனது ரொம்ப சந்தோஷம். விஜயலட்சுமி சீனிவாசன் மாமா 2 பேரும் ரொம்ப நல்ல எல்லாருக்குமே நீங்கள் பண்ணினீங்களான்னு கேட்டு அவள் செய்தது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அப்புறம் பவானி, விஜயலட்சுமி கண்ணன், ஹேமமாலினி அவள்லாம் கோஆர்டினேட்டர், அவளும் கூட இருந்து எல்லாம் பண்ணினா.
நம்மளும் எல்லாம் நம்மளால என்ன முடியுமோ கைங்கரியம் நம்ம செய்தோம். வந்திருந்தவா எல்லாருமே நல்ல செய்தா. அங்கே போயிட்டு நான் திருப்பதிக்கு போயிட்டு வந்தேன். திருமலை பாலாஜியை தரிசனம் பண்ணிட்டு அப்புறம் அலமேலும் அங்கே பார்க்க முடிஞ்சது. திருப்பதிக்கு போனால் அது ஒன்று எல்லாமே பார்ப்போமே. ரொம்ப நல்லா இருந்தது, ரொம்ப சந்தோஷமா இருந்தது. என்ன ஒரு கல்யாணத்துக்கு போயிட்டு வந்த மாதிரி மனசுக்குள்ள ஒரு திருப்தி. கல்யாணத்துக்கு போன மாதிரி தான் இருந்தது, கல்யாணம் மாதிரி தான் இருந்தது அது பார்க்கறதுக்கு. ஜே 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 ஜேண்டு எப்படி இருந்தது. அப்புறம் மடத்தில் சாப்பாடோ ரொம்ப நல்லா இருந்தது. சாப்பாடானாலும் சரி, காப்பியானாலும் சரி, டிஃபனானாலும் சரி, எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. இடமும் நல்லா இருந்தது. எங்களுக்கு அந்த ரெசிடென்சி அவருக்கு ரெஃபரன்ஸ் கொடுத்தது ரொம்ப நல்லா இருந்தது. கிட்டக்க இருந்தது. அதை எத்தனை தடவைனாலும் போயிட்டு பார்த்துட்டு வர மாதிரி இருந்தது. ரொம்ப நல்லா இருந்தது. ரொம்ப சந்தோஷம். எல்லாரும் நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு எல்லாருமே போயிருந்தவா. நாங்கள் எத்தனை பேர் போயிருந்தோம் அத்தனை பேருமே லோகா சமஸ்தா சுகினோபம் வந்து இன்னும் வேண்டிட்டோம். நம்ம சத்சங்கம் இன்னும் மேலும் இன்னும் நிறைய பண்ணணும். நிறைய நம்மளுக்கு குருலாம் எத்தனை பேர் கற்றுக் கொடுக்கறதுக்கு எத்தனை பேர் வந்திருக்கான். அவள் எல்லாரும் இன்னும் நிறைய கற்றுக் கொடுக்கணும். நம்ம நிறைய கற்றுக்கணும்னு சொல்லிட்டு நான் பிரார்த்தனை பண்ணிட்டேன். ரொம்ப சந்தோஷமா இருந்தது. இதுக்கு எத்தனை தேங்க்ஸ்லாம் சொல்லணும். அனந்த கோடி நமஸ்காரம் தான் சொல்லணும். விஜயலட்சுமி விஜிக்கும் சீனிவாசம் அம்மாக்கும் நமஸ்காரம் சொல்லிக்கிறோம். பெரியவாளோட அனுக்கிரகத்தினால பெரியவா அவள்கிட்ட சொல்லி நம்மளுக்கு சொல்லி அந்த கேமமாலினி சொல்ற மாதிரி மாத்திரம் இது பண்ணாம எல்லாரும் நம்ம அனுபவிக்கிறத மற்றவாளும் சேர்ந்து அனுபவிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு செய்கிறாளே. இந்த காரியம் செய்யறது ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அதுவும் இந்தியாவில இல்லாம சைனாலேருந்து எவ்வளவு தூரம் பண்றா பாருங்கோ. அவளுக்கு நல்லா உடம்பு ஆரோக்கியம், ஆயுள் ஆரோக்கியம், குழந்தைகள்லாம் இன்னும் மேலும் நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு பகவான்கிட்ட இந்த பெரியவாள்கிட்ட நம்ம பிரார்த்தனை பண்ணிக்கிறோம். ரொம்ப சந்தோஷமா வருஷம் இந்த விஜயலட்சுமி கண்ணன் நம்ம பவானிலாம் சொல்ற மாதிரி வருஷம் இந்த அனுகிரகம் அவர் நமக்கு கொடுக்கணும். போறதுக்கு எல்லாருமே வரணும். எத்தனை பேர் நம்ம ஜூமில் இப்போ பார்க்குறோமோ அவ்வளோ பேரும் வந்தால் எப்படி இருக்கும் கல்யாணம் மாதிரி. அது மாதிரி அடுத்த வருஷம் எல்லாருமே நம்ம எல்லாருமே பார்க்கணும்னு ரொம்ப சந்தோஷம். அது இந்த வருஷம் என்னன்னா 3-4 வருஷமா ஜூம்லேயே பார்த்துட்டு எல்லாரையும் பார்க்கும்போது மனசுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷமா இருந்தது. நம்ம குடும்பத்தில் எல்லாரையும் பார்த்த மாதிரி இருந்தது. ஓம் சக்தி. ஓம் பெரியவா சரணம். எல்லாரையும் நல்லபடியாக வச்சுக்கணும்னு சொல்லிட்டு பெரியவாள்கிட்ட நாங்கள் எல்லாரும் போனவா எல்லாருமே பிரார்த்தனை பண்ணிட்டோம். இனிமே அடுத்த வருஷம் எல்லாரும், இந்த வருஷம் வராதவாள்லாம் அடுத்த வருஷம் கண்டிப்பாக எல்லாரும் வருவேன். கண்டிப்பாக நம்ம எல்லாரும் பார்ப்போம். எல்லாரும் கல்யாணம் மாதிரி இந்த பிக்ஷாவந்தனத்தை நம்ம கொண்டாடுவோம். பெரியவா சரணம். அருள் திருமகா பெரியவா பதமே சரணம். பெரியவா சரணம். திருப்பதியில் நடந்த பிக்ஷாவந்தனம் அவ்வளவு விமரிசையாகும் ஒரு கல்யாண உற்சவம் பண்ணின மாதிரியும் ஒரு திருப்தியை கொடுத்தது. நம்ம எல்லாரும் அவ்வளோ டிவைனாக இந்த கைங்கரியத்தில் ஈடுபட்டுண்டு யாருக்கும் வேற எந்த ஞாபகமும் இல்லை. பிக்ஷாவந்தனம், அங்கே நடக்கிற பூஜை, அங்கே நம்ம பெரியவாளை தரிசனம் பண்ணுறது, இது மட்டும்தான் மைண்டில் இருந்தது. வேற விதமான எந்த சிந்தனையும் யாருக்குமே இருந்த மாதிரி தெரியல. நம்ம ஏடிஎம் குரூப்லேருந்து வந்திருந்தவா எல்லாரும் அவ்வளவு ஆசையாக கோஆப்ரேட் பண்ணினா. இந்த காலையில் இந்த பிக்ஷாவந்தனத்துக்கு நம்ம வாங்கி சமர்ப்பணம் பண்ணினதை அரேஞ்ச் பண்ணுறதுலேருந்து குங்குமம் விபூதி அதெல்லாம் போட்டு பிரசாதத்துக்கு கொடுக்கறதுலேருந்து அத்தனை பேரும் அவ்வளவு ஆசையாக பண்ணினா. ஒருத்தரும் ஒரு நிமிஷமும் லைக் நம்ம ரொம்ப ஸ்லாகிச்சு அதை ஒரு உணர்ந்து நம்ம அந்த ஒரு ஈடுபடுறதுன்னு இருக்கு இல்லையா. இப்போ அந்த பாத பூஜை ஆகட்டும், பிக்ஷாவந்தன சங்கல்பம் பண்ணது எல்லாம் ரொம்ப பெரிய பாக்கியம். அது நேரில் வந்திருந்தவாளுக்கு தான் அது புரியும். ஒருத்தருக்கும் ஒரு குடும்பத்துக்கும் தனியாக சங்கல்பம் பண்ணி வந்திருந்த அத்தனை குடும்பத்துக்கும் நம்ம ஏடிஎம் குரூப் அரேஞ்ச் பண்ணியிருக்கு. அது நம்ம ரொம்ப பெரிய நன்றி சொல்லணும். நம்ம ட்ரஸ்ட்டு எல்லாம் வச்சு எப்படியாவது ஏதாவது ஒரு நல்லது பண்ணணும், நம்ம மடத்தில் கொண்டு சேர்க்கணுங்கிறது தான் நம்மளோட மோட்டிவ். இன்னும் பல கைங்கரியங்கள், நிறைய நல்ல விஷயங்கள் நம்ம பண்ணணும் அப்படிங்கிறது. அதோட அதுக்கு பங்கெடுத்துக்கிறவாளையும்
எப்படி பார்த்துக்கிறா அப்படிங்கிறது வந்து இட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். யாருமே வந்து வந்தால் ஒரு ரொம்ப வந்திருக்கோம் நம்ம ஒரு கோவிலுக்கு, அது ஒரு ஹையஸ்ட் பாசிபிள் சாட்டிஸ்ஃபேக்ஷனை வந்து கொடுக்கணும் அப்படின்னு நம்ம ஏடிஎம் குரூப்பை நினைக்கிறது. அதுக்கு வந்து நம்ம ஸ்ரீனிவாசன் சாருக்கும் விஜயலக்ஷ்மிக்கும் நம்ம வந்து நன்றி சொல்லணும். ஏன் அப்படின்னா இனிஷியேட்டிவ் வந்து வெரி இம்பார்ட்டண்ட். அதுக்கப்புறம் அதை இழுக்கிறது வந்து எல்லாரும் இழுக்கலாம். எப்போவுமே எந்த ஒரு வேலையுமே நம்ம வந்து பண்ணணும் அப்படின்னா நமக்கு ஒரு ரொம்ப பெரிய யோசனையாக இருக்கும். எந்த வேலையுமே எடுத்துக்கோங்களேன். ஆனால் நம்ம தைரியமாக ஒரு 2 ஸ்டெப்பு எடுத்து வச்சுட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கப்புறம் மிச்ச ஸ்டெப்பு தானாக எப்படியோ இழுத்துன்னு வந்து அது நடந்து முடிஞ்சிடும். ஆனால் இந்த 2 ஸ்டெப்பை எடுத்து வைக்கிறதுங்கிறது தான் அவ்வளவு பெரிய ஒரு இதாக நான் பார்க்குறேன். அந்த 2 ஸ்டெப்பை எடுத்து இவா வச்சதுனால நம்ம எல்லாருக்கும் ஒரு தைரியமும் உத்வேகமும் ஒரு சந்தோஷமும் வந்து நம்ம இது எல்லாத்துலேயும், ஏன்னா எல்லார் மனசுலையும் இதெல்லாம் பண்ணணுங்கிற ஆசை இருக்கும், அதை நிறைவேற்றி கொடுக்குறா அவா இல்லையா. நம்ம வந்து பெரியவா தரிசனம் கொடுக்கறச்சு எல்லாம் போய் பார்த்தோம். இந்த வாட்டி நம்ம நிறைய தரம் பெரியவாளை பார்த்தோம், தரிசனம் பார்த்தோம், பூஜை பார்த்தோம். ஒருத்தருக்கும் தனியாக பிக்ஷாவந்தனத்துக்கு அவள் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணாளா இல்லையா, எவ்வளோ கான்ட்ரிபியூட் பண்ணா, இது எதுவுமே நம்ம யோசிக்கல. அது நம்ம வேலையும் இல்லை. எல்லாரும் சேர்ந்து பிக்ஷாவந்தனம் நம்ம பண்ணுறோம். அப்போ வந்திருந்த அன்னைக்கு அவ்வளோ எஃபர்ட் எடுத்து ஆசையாக நம்ம பிக்ஷாவந்தனம் பண்ணுறோம், இது நம்ம பிக்ஷாவந்தனம், இது நம்ம ஆத்து கல்யாணம் அப்படின்னு வந்திருந்த அத்தனை பேருக்கும் நம்ம ஏடிஎம் குரூப் என்ன பண்ணணுமோ அதை சிறப்பாக பண்ணிட்டு எங்களுக்கு அந்த ஒரு ஃபுல் சாட்டிஸ்ஃபேக்ஷனை கண்டிப்பாக ஸ்ரீனிவாசன் அண்ணாவும் விஜயலக்ஷ்மியும் கொடுத்துருக்கா. பெரிவாளும் சந்திரமௌலீஸ்வரர் திரிபுர சுந்தரி அம்பாளும் அவளுக்கு என்னென்னைக்கும் நல்ல ஆரோக்கியமும் இதே மாதிரி நல்ல இப்போ செய்யறதுக்கு நல்ல பலமும் கொடுத்து வைக்கணும் அப்படின்னு நான் பெரியவாளை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். அதே மாதிரி கூட இருந்து அவளுக்கு சப்போர்ட்டிங் ஹேண்டாக இருக்க போகிற எல்லாரையும் பெரியவா வந்து அந்த பலத்தையும் அந்த எண்ணத்தையும் கொடுத்து அவளோட இருக்க வைக்கணும். இது எல்லா வருஷமும் பிக்ஷாவந்தனம் நடக்கிறது, எல்லா வருஷமும் போகிறச்சே நமக்கு அப்படி தான் இருக்கு. ஒரு வாட்டியும் அப்படியே அதை ஒசந்துட்டே போகிறது, இந்த வாட்டி இவ்வளோ நல்லா இருந்தது அப்படின்னு. ஸோ இந்த வாட்டி வரைச்சே ஒருத்தருக்கும் தனியாக சங்கல்பம் பண்ணுறது, பாத பூஜை பண்ண வைக்கிறது, ஒருத்தரையும் உட்கார வச்சு அவள் எல்லாருக்கும் கையோட அந்த பிக்ஷாவந்தன பாத பூஜை பிரசாதம் கொடுத்து அனுப்புறது, இதெல்லாம் வந்து அதை வந்து இருந்து நேரில் பார்த்தவாளுக்கு தான் அதோட இது புரியும். அதுக்காக தான் நாங்கள் இதை ஷேர் பண்ணிக்கணும்னு எனக்கு தோன்றது. எல்லாரும் வந்து இதை கேட்டு புரிஞ்சுண்டு அடுத்த வருஷம் நம்ம கண்டிப்பாக போகணும் அப்படிங்கிற ஒரு இது எல்லாருக்கும் வரும். எல்லாருமே எவ்வளோ முடியுமோ அவ்வளோ பங்கெடுத்துண்டு, பணமாக இருந்தால் பணமாக எவ்வளோ முடியுமோ அதில் பங்கெடுத்துக்கிறது, உடல் ரீதியாக நம்ம ஃபிசிக்கலாக ஹெல்ப் பண்ணுறது, இது எல்லாமே முக்கியம் ஆக்சுவலி. ஸோ எல்லாரும் எல்லா விதமாகவும் பங்கெடுத்துக்கிறதுக்கு பெரிவாளும் சந்திரமௌலீஸ்வரரும் நமக்கு தெம்பு கொடுக்கணும்னு அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த ஆடியோ மெசேஜ் முடிச்சுக்கிறேன். அருள் தரும் மகா பெரிவா சரணம். யகைவா சரணம். எல்லாருக்கும் நமஸ்காரம். இந்த பிக்ஷாவந்தனத்தில் வந்து நான் கலந்துட்டு அனுபவித்த ஒரு சந்தோஷத்தை வார்த்தையால் சொல்ல முடியாது. எவ்வளோ சந்தோஷம்னா நிஜமாக வருஷம் இதை அனுபவிக்கணும். பிக்ஷாவந்தனம் இந்த தடவை எப்பயுமே இப்போ போன மாதிரி எப்பயுமே கண்டிப்பாக கலந்துக்கணும்னு என்னோடய மனசில் தோணிகிட்டே இருக்குது. அது பெரியவா அனுகிரகத்தில் நான் எல்லா பிக்ஷாவந்தனமும் என் அகில்தக மகா பெரியவா குரூப் மூலமாக நடக்கிறது ஒவ்வொரு வருஷமும் நான் கலந்துக்கணும் அப்படின்னு மனசாக ஆசைப்படுறேன்.
அதே மாதிரி எங்கள் அம்மாவும் வந்திருந்தாங்க இந்த பிக்ஷாவந்தனத்துக்கு. எங்கள் அம்மாவுக்கு வந்து ரொம்ப டீட்டெயிலாக தெரியாது பிக்ஷாவந்தனத்தை பற்றியெல்லாம். இந்த தடவை வந்து அனுபவித்து அவ்வளோ ஆனந்தமாக இருந்தாங்க எங்கள் அம்மா. இந்த இது வந்து இப்படி பண்ணுவாங்களா, இவ்வளோ விமர்சையாக பண்ணுவாங்களா, எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு ஆச்சரியத்தோட சந்தோஷமாக அனுபவித்தாங்க எங்கள் அம்மா. அதே மாதிரி விஜயலட்சுமி மேம்க்கும் ஸ்ரீனிவாசன் சாருக்கும் என்னோட கோடான கோடி நன்றிகள். இது எவ்வளோ கஷ்டம் இதை ஆர்கனைஸ் பண்ணுறதுன்னு நாங்கள் அங்கே பார்த்த பிறகும் நானே என் மனசுலேயே ரியலைஸ் பண்ணிகிட்டு இருந்தேன் இதெல்லாம் எப்படி பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு. இன்னும் ஸ்ட்ரெயிட்டாக பார்த்த பிறகு ரொம்ப பிளெஸ்டாக இருந்துச்சு. அவங்க பண்ண காரியம் எல்லாமே பார்க்கும்போது நம்மளும் இதில் ஏதாவது ஒரு காரியத்தில் ஈடுபடணும், கண்டிப்பாக நம்மளும் நம்மளை சகையகத்தாலனா நம்ம கைங்கரியம் பண்ணணும் அப்படின்னு தோணிகிட்டே இருக்குது. அதுதான், அது பெரியவா தான் நடத்தி கொடுக்கணும். அதே மாதிரி ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. யுவா பெரியவா, பால பெரியவா 2 பேரையும் ஒரே சமயத்தில் குரு வாரத்தன்னைக்கு துவாதசி திதியில் பிக்ஷாவந்தனத்தில் என்னோடய மனசில் இந்த என்னோட எக்ஸ்பிரஷன் வந்து எப்படி சொல்கிறதுனே தெரியல. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எல்லோரும் நெக்ஸ்ட் டைம் கலந்துட்டு நம்ம எல்லோரும் திருப்பியும் மீட் பண்ணணும்னு நான் ஆசைப்பட்றேன். குரூப்பில் ஜூம் மூலமாகவே பார்த்துட்ருக்கோம். இனிமேல் நெக்ஸ்ட் இயர் வந்து பிக்ஷாவந்தனத்தில் இதை மாதிரி ஏடிஎம் குரூப் ஆர்கனைஸ் பண்ணுற ப்ரோக்ராமில் நம்ம கண்டிப்பாக எல்லோரும் கலந்து மீட் பண்ணி சந்தோஷமாக இருக்கணும். தேங்க்யூ. பெரியவா சரணம். Hello, this is Natarajan. I attended the entire program that was conducted recently at Tirupati by the ATM group. It was an absolute delight and pleasure to be there. In fact, as said in Tamil, kuduthu vechirkanum to be part of these interactions and to be part of these functions. My heartfelt gratitude and thanks to all the coordinators, starting from Mr. Srinivasan, Srimati Vijayalakshmi and others who did a splendid work. I forgot to add that not only I but my family also attended, and whatever I am speaking here, whatever message I dropped in is on behalf of all of us. Thank you. பெரியவா சரணம். என் பேர் வந்து ராமகிருஷ்ணன். நான் திருப்பதி பிக்ஷாவந்தனம்க்கு போனேன். நான் 2 பெரியவாவும் மீட் பண்ணேன். பால பெரியவா எனக்கு பிரசாதம் கொடுத்தாரு. அண்ட் உன்னிரு பெரியவா பூஜை பண்ணி பார்த்தேன். எக்ஸ்பீரியன்ஸ் சூப்பரா இருந்துச்சு. அண்ட் குரூப்ல இருந்து நிறைய ஃப்ரெண்ட்ஸ் நான் பண்ணேன். நெக்ஸ்ட் டைம் பிக்ஷாவந்தனம்ல எல்லாரும் வரணும். தேங்க்யூ. அருள் தரும் எங்கள் மகா பெரியவா, எம்மை ஆட்கொண்டு அருள் புரியும் மகா பெரியவா. அருள் தரும் எங்கள் மகா பெரியவா, எம்மை ஆட்கொண்டு அருள் புரியும் மகா பெரியவா. கருணை தெய்வமே சிவசக்தி ஸ்வரூபமே, உன் பாதம் பணியும் எம்மை காத்தருள்வாயே. கருணை தெய்வமே சிவசக்தி ஸ்வரூபமே, உன் பாதம் பணியும் எம்மை காத்தருள்வாயே. அருள் தரும் எங்கள் மகா பெரியவா, எம்மை ஆட்கொண்டு அருள் புரியும் மகா பெரியவா. விக்னம் அகற்றும் எங்கள் மகா பெரியவா, எம் வெவ்வினையே வேறறுக்கும் மகா பெரியவா. விக்னம் அகற்றும் எங்கள் மகா பெரியவா, எம் வெவ்வினை
காஞ்சிபுரி தேவதாம் எங்கள் மகா பெரியவா பரமென்று உன்னை அழைந்தோம் மகா பெரியவா காஞ்சிபுரி தேவதாம் எங்கள் மகா பெரியவா பரமென்று உன்னை அழைந்தோம் மகா பெரியவா கைலாயநாதன் எங்கள் மகா பெரியவா கர்மவினை தீர்த்தருளும் மகா பெரியவா கைலாயநாதன் எங்கள் மகா பெரியவா எம் கர்மவினை தீர்த்தருளும் மகா பெரியவா அருள் தரும் எங்கள் மகா பெரியவா எம்மை ஆட்கொண்டு அருள் புரியும் மகா பெரியவா சர்வலோக சத்குரு எங்கள் மகா பெரியவா என் சிந்தையிலே நின்றருளும் மகா பெரியவா சர்வலோக சத்குரு எங்கள் மகா பெரியவா எம் சிந்தையிலே நின்றருளும் மகா பெரியவா சர்வஜ்ஞ ஞானி எங்கள் மகா பெரியவா எம் வாக்கினிலே வந்தருளும் மகா பெரியவா சர்வஜ்ஞ ஞானி எங்கள் மகா பெரியவா எம் வாக்கினிலே வந்தருளும் மகா பெரியவா நடமாடும் தெய்வம் எங்கள் மகா பெரியவா எமக்கருள் செய்து செயல்படுத்தும் மகா பெரியவா நடமாடும் தெய்வம் எங்கள் மகா பெரியவா எமக்கருள் செய்து செயல்படுத்தும் மகா பெரியவா அருள் தரும் எங்கள் மகா பெரியவா எம்மை ஆட்கொண்டு அருள் புரியும் மகா பெரியவா அருள் தரும் எங்கள் மகா பெரியவா எம்மை ஆட்கொண்டு